ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டபுள் பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கும். இப்போது வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துக்க போகிறோம். முதல்ல டபுள் பீன்ஸை வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஹீட் பண்ணிட்டேன். அது கொதிக்கக்குள்ளே டபுள் பீன்ஸை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த டபுள் பீன்ஸை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கு பாருங்கள், அது சாயம் போகும், அதெல்லாம் கழுவிட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணியில் டபுள் பீன்ஸை போட்டுட்டேன் நான். அந்த தண்ணி பாருங்கள், டபுள் பீன்ஸ் ஊற வச்ச தண்ணி வந்து லைட் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். அதனால தான் அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவுனேன். இப்போ இந்த டபுள் பீன்ஸ் நல்லா வேகட்டும், சாஃப்டாக வேகட்டும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா கூட வச்சு 2 விசில் விட்டுக்குங்க, சாஃப்டாகிடும். நான் அப்படியே கடாயில் வச்சு வேக வைக்கிறேன். பாருங்கள், கட் பண்ண உடனே கட் ஆகுது, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பெரிய வெங்காயம் 2 பெருசு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி பெருசு 1, ஏலக்காய் அண்டு பிரியாணி இலை. இதில் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, முந்திரி கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அரைக்கணும் நம்ம. பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. கடைசியாக போட்டு இறக்கிறதுக்கு கொத்தமல்லி மட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், எண்ணெய் தேவைக்கு. இந்த டபுள் பீன்ஸ் வேக வச்சதையும் நான் எடுத்து கிண்ணத்தில் வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஒரு பேனில் ஹீட்டான உடனே ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் சூடான உடனே அந்த ஏலக்காவும் பிரியாணி இலையும் சேர்த்துட்டேன். இது கூட பச்சை மிளகா சேர்க்குறேன். பச்சை மிளகா சேர்த்த உடனே அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட எடுத்து வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை சேர்க்குறேன். இது நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம என்னென்ன அரைக்கலான்னு பார்த்துக்கலாம். எடுத்து வச்ச சோம்பு, பட்டை, தேங்காய், முந்திரி எல்லாம் ஒன்றா போட்டேன். இது நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போது அதுக்குள்ளே இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்க்குறேன். இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம அரைச்ச மசாலாவை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. டபுள் பீன்ஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷம் வதக்கின பிறகு அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டேன். இது கூட மிளகாய் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி அதிகமாக செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, காரம்லாம் கூட குறைய போட்டுக்கோங்க. நான் செய்கிற அளவுக்கு நான் உப்பு, காரம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாம்.
அந்த டபுள் பீன்ஸு அந்த கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகி சேர்ந்து வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டபுள் பீன்ஸு நல்லா வெந்திருக்கும். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு டபுள் பீன்ஸ் கிரேவி. பவுல் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் எல்லா டிஃபனுக்கும் ரைஸ்க்கும் ரொம்பவே சூட்டபுளாகவும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.